கொஸ்டின்ல ஒரு தொகையின் தனிவட்டியானது ஒரு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதோட தனிவட்டி வந்து 4/9 மடங்குக்கு சமம் தரும். இதில் தொகையும் கொடுக்கல, அதோட தனிவட்டியும் கொடுக்கல. ஆனால் அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, தொகைக்கு பதிலாக என்ன பண்றேன், 100ன்னு வச்சுக்கிறேன். அந்த தொகையை வந்து 100ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ தொகை 100ன்னா அதோட தனிவட்டி என்ன, 4/9 பங்குக்கு சமம்ல. அப்போ 100 × 4/9 அப்படின்னு வரும். இது தொகை, இது தனிவட்டி. அதன் காலமும் வட்டி விதமும் சமமா. காலம்னா என்னன்னு சொல்லுவோம், வட்டி விதத்தை ஆறுன்னு சொல்லுவோம். இது ரெண்டு என்னவா, சமமா அப்படின்னு கொடுத்துருக்கோம். எனில் அதன் வட்டி விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு தனி வட்டி மெத்தட். ஏன்னா தனி வட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ தனி வட்டியோட ஃபார்முலா என்னன்னா PNR/100 தான் தனி வட்டிக்கான ஃபார்முலா. P வந்து நமக்கு தெரியும், 100ன்னு வச்சுருந்தோம். 100 எழுதிக்கிறேன். n = 6 அப்போ என்னுக்கு பதிலாக 6 போட்டுறேன். ஆல்ரெடி ஒரு 6 இருக்குது, அதே எழுதிக்கிட்டேன். /100. இப்போ இந்த சைடு பாருங்க, தனி வட்டி நம்ம என்னன்னு கெஸ் பண்ணியிருக்கோம், 100 × 4/9 வருமா. இப்போ இந்த 100 அடிச்சுக்குவோம். அடிச்சுட்டு இப்போ 2 6 இருக்கு, சேர்ந்தா என்ன வரும், R² வரும். R² இங்கே அப்படியே இருங்க, 100 × 4/9. இப்போ இது 6ன்னு ஆக்கும்போது 100 ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 10 வரும், 4 ரூட் பண்ணிங்கன்னா 2 வரும், 9 ரூட் பண்ணிங்கன்னா 3 வரும். அப்போது 20/3. இது நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அப்போ 20 உள்ளே போட்டு 3 வெளில போடுவோமா. 6 3 18, கீழே 2 வரும். இந்த 6 அப்படிங்கிறத இந்த சைடு எழுதிக்கிங்க, மேலே 2 எழுதிக்கிங்க, இங்கே 3. இதான் என்னது ஆன்சர்.